நல்லது சொன்னா கேட்க மாட்டாங்க யாருமே. நல்ல விஷயத்தை சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க தேவையில்லாத நலமில்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி ஜனங்கள் நடக்கிறார்கள். சபையில ஆண்டவர் உங்களோடு பேசினால் செய்தியின் மூலம் பேசுகிறார், ஊழியக்காரன் மூலம் பேசுகிறார், சொப்பனத்தின் மூலம் பேசுகிறார், தீர்க்க தரிசனம் மூலம் பேசுகிறார், வெளிப்பாட்டின் மூலம் பேசுகிறார், பிரசங்கத்தின் மூலம் பேசுகிறார். இவைகள் பல ஆங்கிள் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுறாரு. ஆனால் நாம் எதை பேசுகிறார், என்னத்துக்காக அவர் நம்மிடத்திலே பேசுகிறார்? இன்றைக்கு பிரசங்கத்தின் மூலமாய் நான் கற்றுக்கொண்டது என்ன? இன்றைக்கு பிரசங்கம் என்னை எதற்காக என்னிடத்திலே பேசினது? இந்த பிரசங்கத்தின்படி என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் என்ன முடிவு எடுக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நீ எப்பொழுது உணர்கிறாயோ